வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லாருமே செல்வந்தர் ஆகணும்னு நினைக்கிறோம், பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறோம். தவறே இல்லை. ஆனால் அதுக்குண்டான சரியான ஸ்ட்ராட்டஜிஸ், நுணுக்கங்கள், நிதி மேலாண்மை இதெல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ சில ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு மால்ல இருக்கிற கடைக்கு போகிறோம். அங்கே இருக்கிற டிஸ்ப்ளே பண்ணுற எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம். நம்ம ஆக்சுவலாக ஒரு ₹500 ஏதாவது வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பட் 500ோட நம்ம நிற்கிறோமா? கண்டிப்பாக சம்டைம்ஸ் அதையும் தாண்டி ஒரு ₹5000 வரைக்கும் வாங்கிடுறோம். இப்போ அது ஏன் அப்படி வாங்கணும்? அந்த இடத்துல நான் ஒரு பொருள் தான் வாங்கணும்னு நினச்சி அந்த மாலுக்கு போகிறேன், இல்லை அந்த மார்ட்டுக்கு போகிறேன். நான் ஏன் வந்து ஐ ஐ பாட் சோ மெனி திங்ஸ், இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், அப்போது வாங்கினதுக்கான காரணங்கள் என்ன? மேபி ஃபார் ஹாப்பினஸ். மேபி அந்த இடத்துல வந்து ஒரு இன்னொருத்தர் வச்சுருந்தாங்க, நான் அது வாங்கணும் ஒரு கம்பேரிசனோட. இல்லை, அது இல்லைன்னா எனக்கு வந்து ஏதோ மிஸ்ஸிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்டால், எமோஷன்ஸ் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு, சைலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதனால் அதோட பாதிப்பு வந்து உங்களுடைய நிதி நிலைமையில பாதிப்பு இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, ஹவு கேன் ஐ டேக் பேக் த கண்ட்ரோல் ஆஃப் மை எமோஷன்ஸ்? என்னுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை நான் எப்படி திருப்பி கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும்? அது பண விஷயத்தில் நான் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா மணி டிசிஷன்ஸ் ஆர் நாட் லாஜிக்கல், தேர் எமோஷனல். ரொம்ப யோசனை பண்ணி சரியா தவறா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. அந்த நேரத்தில் என்ன தோணுதோ நம்ம வாங்கிடுறோம். ஸோ கிட்டத்தட்ட 99% நம்மளுடைய பிஹேவியர்ஸ் வந்து நம்மளுடைய ஆழ்மனத்திலிருந்து வரக்கூடிய ஷார்ட்ஸ் தான். ஆழ்மனத்தில் ஏற்கனவே ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்த பதிவு ஏற்றப்பட்டிருந்த விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். அப்போது அது இந்த எமோஷன்ஸாக நிறைய இடத்துல வந்து வெளிப்பாடாக வருகிறது. அப்போ எப்போ நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஏதோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம கடைக்கு போகிறோம். பெருசாக திங்க் பண்ண முடியறதில்ல. அந்த நேரத்தில் நமக்கு வந்து இது இருந்தால் பெட்டராக இருக்கும் இம்பார்ட்டன் நினச்சி வாங்குகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தேவையே நமக்கு இருக்காது. அந்த நிமிஷத்தில் நமக்கு இம்பார்ட்டன் தோணுச்சு, நம்ம வாங்கினோம். ஸோ இது வாங்கி போட்டால் கெத்தாக இருக்கும், மற்றவங்களாம் எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லி வி வாண்ட் டு இம்ப்ரெஸ் அதர்ஸ். அதுக்காக நம்ம வாங்குகிறோம். ஸோ இன்றைக்கி சில விஷயங்கள் வாங்கிட்டு மறுநாள் வந்து ரெக்ரெட் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி ஏன் வாங்கினோம் இதை வாங்காமல் இருந்திருக்கலாம், அது அவ்வளோ யூஸ் கிடையாது. ஸ்பெண்ட் நம்மளோட பணம் வந்து அங்கே பிளாக் ஆயிடுச்சு. இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறலாம் ஃபீலிங் நிறைய தடவை பண்ணியிருக்கோம். ஏன்னு கேட்டால் இது ஒரு மைண்ட் செட் ஒரு இஷ்யூன்னு சொல்லலாம். நம்ம மனதனில் ஏற்பட்ட சின்ன குழப்பம், அது எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்லாதனால தான் நடக்கக்கூடிய விஷயம். சரி, எமோஷன்ஸ் ட்ரிகர் வரக்கூடியதுக்கான விஷயங்கள் வந்து ஒன்று, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நீங்கள் போயிட்டு ரிலாக்ஸ்டாக போகும்பொழுது எல்லாமே ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஸ்பெண்டிங் வந்து நீங்கள் வந்து ஐ டிசர்வ் திஸ், எனக்கு இது இருந்தால் பெட்டராக இருக்கும், இது இருந்தால் பெட்டராக இருக்கும் அந்த இடத்துல தோணும். ஏன்னு கேட்டால் இருக்கிற ஒரு பெயினை குறைப்பதற்கு இந்த பொருள் கையில் இருந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக தேவையா இல்லையான்னு சொல்லி லாஜிக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டிருக்கோம் நிறைய இடத்துல. அந்த ஸ்ட்ரெஸ் வந்து டெம்பரரியாக வந்துட்டு போயிடும், ஆனால் நம்ம செலவு பெர்மனெண்ட்டாக ஆகிடுறது. ரெண்டாவது, மற்றவங்களோட ஒப்பிட்டு நம்ம வாங்குகிறோம். அவங்க வச்சிருக்க மாதிரி ஃபோன் வாங்கணும், ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான் அதே மாதிரி வாங்கணும், இந்த மாதிரி கார் பார்த்தா அதை வாங்கணும், ஸோ இவங்கள மாதிரி ஒரு லக்ஸர் லைஃப் வாங்கணும், வாழ்னா இப்படி வாழணும். ஆனால் அவங்க இவங்களுக்கு என்ன மாதிரி வருமானம் வந்துட்டு இருக்குன்னு பார்ப்பதில்ல. அவங்க எப்படி மணி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கல. அவங்க எப்படி வாங்குறாங்க, அதே மாதிரி வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். நம்மளுடைய நிதி நிலைமை, நம்மளுடைய வருமானம் அதுக்கு ஒத்துழைக்குமாலாம் லாஜிக்காக நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம வாங்கிடுறோம் கம்பேரிசனுக்காக. அடுத்து வந்து செலப்ரேஷன் ஸ்பெண்டிங். அது பணம் வரும்பொழுது அந்த நேரத்தில் வந்து ஒரு சேலரி டே அன்னைக்கு எடுத்துக்கங்க. பணம் வந்து அன்னைக்கு வந்து வேற எதுவுமே யோசிக்காம அன்னைக்கு ஒரு நாள் ஷாப்பிங் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறதோ வெளியே போகிறதோ வந்து அன்மைண்ட்ஃபுல் நம்ம செலவு பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு 5 நாள் 10 நாள் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். நம்ம இந்த பணத்தை, இதை வைத்துக்கொண்டு நான் எப்படி என் வாழ்க்கையில் உயரலாம் யோசிக்கிறதை விட, இந்த பணத்தை நான் எப்படி செலவழிக்கலாம்னு நினச்சி முதல்ல நினைத்த செலவை நம்ம உடனே பண்ணிடுறோம். அப்போது எமோஷன்ஸ் தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டா போதும் ஃபஸ்ட்டு. ஸோ பிஃபோர் ஸ்பெண்டிங் பிக் மணி, பாஸ் ஃபார் 24 hours, இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய விஷயம் வாங்கணும்னு நினைக்கிறோம். ஒரு டேக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் எடுத்துக்கோங்க. ஒரு 15,000 20,000 25,000 ஒரு மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. பணம் வந்தவுடன் உடனே பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. வெயிட் ஃபார் 24 hours. முடியாது. அதுதான் சொல்கிறேன், எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறேன். ஸோ 24 hours வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே நிறைய வாய்ப்புகளோ, எங்கேயாவது கம்மியாக கிடைக்கிறதோ, ஷாப்பிங், தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யாராவது சொல்கிறாங்களோ, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல 24 hours போஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். போஸ்ட்போன் பண்ணினால் நீங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்குன்னு அர்த்தம். 10,000 ஒரு பொருள் வாங்குறதா 10 நாள் வெயிட் பண்ணி பாருங்களேன், என்ன தான் ஆகிடுன்னு பார்க்கலாம். 10 நாள் இந்த பொருள் மார்க்கெட் விட்டு போக போகிறது இல்லை. அந்த 10 நாளுக்குள்ள சில சிம்ம டிஸ்கவுண்ட் இருக்குது, ஆஃபர் இருக்குன்னா தட் இஸ் எ டிஃப்ரெண்ட் திங். பட் 10 நாளைக்குள்ள 10,000 பொருள் வாங்கினா 10 நாள் வெயிட் பண்ணுங்க. 30,000 பொருள் வாங்கினா 30 நாள் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண முடிந்தால் யூ ஹேவ் சூப்பர் கண்ட்ரோல் ஆன் யுவர் எமோஷன்ஸ். அதுக்குள்ள நீங்கள் கேட்டுக்கோங்க, இந்த பொருளை நான் வாங்குறது வந்து எமோஷனால் வாங்குறேன்னா,
இல்லை எனக்கு தேவைனால வாங்குறேனா, எனக்கு நெசசிட்டி இந்த பொருள் தேவையா, இந்த பொருள் என்கிட்ட இல்லவே இல்லைன்னா நான் வாழ முடியாதா, ரொம்ப கஷ்டப்படுவேனா, எனக்கு ஈஸி பண்ணுறதுக்காக வாங்குறது வேற விஷயம். இது இது கண்டிப்பாக எனக்கு தேவை, இது இல்லைன்னா நாளைக்கு என் வாழ்க்கை நடக்காதுங்கிற பொருள் நீங்கள் தேவையில்ல வாங்கலாம். ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லக்ஸரிக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். நெசசிட்டிலேருந்து லக்ஸரிக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எமோஷனல் அவேர்னஸ் தான் நமக்கு தேவை. whenever யூ ஃபீல் த urge டு ஸ்பெண்ட், நீங்கள் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். எனக்கு எமோஷன்ஸ் வந்திருக்கு, இதை வாங்கணும்னு எனக்கு தோணுது, இது கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தால் போதும். ரிச் பீப்புளை, பணக்கார மக்களை பொறுத்த மட்டுக்கும் தே டோன்ட் ஏர்ன் மோர் அப்படிங்கிறத விட தே ஹவ் சூப்பர் கண்ட்ரோல் ஆன் த எமோஷன்ஸ். அதுதான் முக்கியமான விஷயம், கண்ட்ரோலிங் த எமோஷன்ஸ். அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாலே இங்கே மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ், ருப்பி வில் ஃபாலோ யூ. let if you allow the emotions to control you, பணம் உங்களை விட்டு போயிடும். ஸோ இன்றிலிருந்து இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட் நம்ம கொண்டு வருவோம். ஸ்டார்ட் டுடே, மாஸ்டர் யுவர் மைண்ட் அண்ட் மாஸ்டர் யுவர் மணி. அப்போ தான் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும். நீங்கள் செல்வந்தர் ஆக வேண்டும் கண்டிப்பாக. யூ டிசர்வ் டு பி ரிச், ரிசர்வ் டு பி வெல்தி பர்சன். அந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வந்தால் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் செல்வந்தராவது உங்களுடைய உரிமை என்பதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். நன்றி.